வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th சுவாலஜியில் ப்ரீவியஸ் இயரில் நீட் எக்ஸாம் மற்றும் பலவிதமான எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th சுவாலஜியில் ஃபஸ்ட் லெசன் உயிரிகளின் இனப்பெருக்கம். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எதுவும் என்றென்றும் வாழ்வதில்லை, ஆனாலும் உயிர் வாழ்தல் தொடர்கிறது. இதன் பொருள் யாது? ஆன்சர், வயதான உயிரிகள் இறக்கின்றன, ஆனால் இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய உயிரிகள் உற்பத்தியாகின்றன. எதுவும் என்றென்றும் வாழ்வதில்லை, ஆனாலும் உயிர் வாழ்தல் தொடர்கிறது. இதன் பொருள், வயதான உயிரிகள் இறக்கின்றன, ஆனால் இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய உயிரிகள் உற்பத்தியாகின்றன. செகண்ட் ஒன், இனப்பெருக்கத்தின் தன்மைகளை விளக்கும் விதமாக சில சொற்றொடர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் பாலின பெருக்கம் மற்றும் பாலிலி இனப்பெருக்கம் இரண்டிற்கும் பொருந்தக்கூடிய தெரிவை கீழ்காணும் தெரிவுகளிலிருந்து தேர்ந்தெடு. பாலின பெருக்கம் மற்றும் பாலிலி இனப்பெருக்கம் இரண்டிற்கும் பொருந்தக்கூடிய தெரிவுகள்: மரபு பொருள் இடமாற்றம் நடைபெறுகிறது. சேய் உயிரிகள் பெற்றோர் உயிரிகளை சில பண்புகளில் ஒத்திருக்கின்றன. ஆன்சர், 2 மற்றும் 4 சரியானது. 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது தேர்ட் ஒன், பாலின பெருக்கம் தொடர்பான சில சொற்றொடர்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பாலின பெருக்கம் தொடர்பான சரியான சொற்றொடர்கள்: பாலின பெருக்கம் மேற்கொள்வதற்கு 2 உயிரிகள் எல்லா காலங்களிலும் தேவைப்படுவதில்லை. அடுத்தது, பாலின பெருக்கத்தில் வெளிக்கருவுறுதல் நிகழ்வு என்பது ஒரு விதியாகும். ஆன்சர், 1 மற்றும் 4 சரியானவை. ஃபோர்த் ஒன், வெளிக்கருவுறுதல் தொடர்பாக சில சொற்றொடர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் உருவாக்கம் மற்றும் வெளிப்படுதல் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது. வெளிக்கருவுறுதலில் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் உருவாக்கம் மற்றும் வெளிப்படுதல் ஒரே சமயத்தில் நடைபெறுகிறது. வெளிக்கருவுறுதலை மேற்கொள்ளும் பெரும்பாலான உயிரிகளுக்கு நீர் ஒரு ஊடகமாக திகழ்கிறது. ஆன்சர், 1 மற்றும் 3 சரியானவை. 1 மற்றும் 3 சரியானவை. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கீழ்காணும் சொற்றொடர்களுள் உயிர் பரிணாமத்தில் பாலின பெருக்க செயல்முறைகள் மிகவும் தாமதமாகத்தான் தோன்றின எனும் கருத்தை வலியுறுத்தும் சொற்றொடர் எவை? கீழ்மட்ட உயிரிகள் எளிய உடலமைப்பை கொண்டுள்ளன. கீழ்மட்ட உயிரிகளில் பொதுவாக பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஆஞ்சியோஸ்பெர்ம்களிலும் முதுகெலும்பிகளிலும் அதிகளவில் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது. ஆன்சர், 1, 2 மற்றும் 4 சரியானவை. 1, 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது செகண்ட் லெசன், மனித இனப்பெருக்கம். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தவறான சொற்றொடரை தேர்ந்தெடு. தவறான சொற்றொடர்: பாலிகுலார் நிலையில் LH மற்றும் FSH படிப்படியாக குறைகின்றது என்பது தவறானது. பாலிகுலார் நிலையில் LH மற்றும் FSH படிப்படியாக அதிகரிக்கிறது. செகண்ட் ஒன், இன்ஹிபிடின் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு. இன்ஹிபிடின் தொடர்பான சரியான கூற்று: இது அண்டகத்தின் கிரானுலோஸ் செல்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் FSH சுரப்பை தடுக்கிறது. அடுத்தது தேர்ட் ஒன், HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் போன்ற பல ஹார்மோன்கள் இதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆன்சர், தாய் சேய் இணைப்பு திசு. தாய் சேய் இணைப்பு திசுவிலிருந்து HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் போன்ற பல ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது பத்தி 1ஐ பத்தி 2உடன் பொருத்தி பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான தெரிவை தேர்ந்தெடு. பூப்பெலும்பு மேடு, பெண்ணின் புற இனப்பெருக்க உறுப்புகள், நுண்பை செல் திரவம், கிராஃபியன் நுண்பை செல்கள், கருக்கோள வெளியடுக்கு, கரு உருவாக்கம், நெஃபன்கென் விந்து செல். நெஃபன்கென் என்பது விந்து செல்லின் நடுப்பகுதி. ஆன்சர், 3412.
அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது தாய்சேய் இணைப்பு திசுவின் பணி அல்ல? தாய்சேய் இணைப்பு திசுவின் பணி அல்லாதது ஆன்சர் மகப்பேறின் போது ஆக்சிடோசின் சுரத்தல். மகப்பேறின் போது ஆக்சிடோசின் சுரத்தல் என்பது தாய்சேய் இணைப்பு திசுவின் பணி அல்ல. இது எதன் பணினா நியூரோஹைப்போபைசிஸின் பணி. மகப்பேற்றின் போது ஆக்சிடோசினை சுரப்பது நியூரோஹைப்போபைசிஸின் பணியாகும். அடுத்தது 6th ஒன், மனிதனில் விந்தகங்கள் வயிற்றுக்குழியின் வெளிப்புறமாக அமைந்த பை போன்ற விதைப்பையினுள் அமைந்திருப்பதன் நோக்கம் ஆன்சர் உள்ளுடல் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையில் விதைப்பையை பராமரிக்க. உள்ளுடல் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையில் விதைப்பையை பராமரிக்க. அடுத்தது 7th ஒன், கர்ப்பத்தை பராமரிக்க உதவும் தாய்சேய் இணைப்பு திசு ஹார்மோன்கள் ஆவன. ஆன்சர் HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஆக்சிடோசின். கர்ப்பத்தை பராமரிக்க உதவும் ஹார்மோன்கள் HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ஆக்சிடோசின். அடுத்தது 8th ஒன், பொருத்தி பார்த்து சரியான தெரிவை தேர்வு செய்க. பெருக்க நிலை, நுண்பை செல் நிலை, சுரப்பு நிலை, லூட்டியல் நிலை. மாதவிடாய் எண்டோமெட்ரிய அடுக்குகள் உடைதல். மாதவிடாய் எண்டோமெட்ரிய அடுக்குகள் உடைதல். ஆன்சர் 231. 231. அடுத்தது 3rd லெசன், இனப்பெருக்க நலம். இந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இவற்றுள் எது ஹார்மோனை வெளிப்படுத்தும் உள்கருப்பை சாதனம்? ஆன்சர் LNG-20. ஹார்மோனை வெளிப்படுத்தும் உள்கருப்பை சாதனம் LNG-20. 2nd ஒன், இனப்பெருக்க துணை தொழில்நுட்பமான உடல் வெளிக்கருவுறுதலில் இவ்வாறு மாற்றப்படுகிறது. ஆன்சர் கருமுட்டையை ஃபெலோப்பியன் குழாய்க்கு மாற்றுதல். கருமுட்டையை ஃபெலோப்பியன் குழாய்க்கு மாற்றுதல். 3rd ஒன், பனிக்குட துளைப்பு என்னும் செயல்முறையோடு தொடர்புள்ள கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதல்ல? ஆன்சர் மேலெண்ண பிளவு உள்ளதா என்பதை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது என்பது சரியானதல்ல. மேலெண்ண பிளவு உள்ளதா என்பதை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது என்பது சரியானதல்ல. அடுத்தது 4th ஒன், கீழ்கண்டவற்றுள் கருத்தடை செயல்முறையை சரியாக விளக்காத அணுகுமுறை எது? கருத்தடை செயல்முறையை சரியாக விளக்காத அணுகுமுறை லாஸ்ட் ஆப்ஷன் விந்து குழல் தடை, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் தடை செய்யப்படுதல் என்பது சரியாக விளக்காதது. அடுத்தது 4th லெசன், மரபு கடத்தல் கோட்பாடுகளும் மாறுபாடும். மரபு கடத்தல் கோட்பாடுகளும் மாறுபாடும். இந்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மரபு கடத்தலுக்கான குரோமோசோம் கோட்பாட்டை சோதனை செய்து சரிபார்க்க டிரோசோபைலா மெலனோகாஸ்டர் எனும் பழப்பூச்சி மிக பொருத்தமானதாக இருக்கும் என மார்கன் மற்றும் அவரது சகாக்கள் கருதினர். ஏனெனில் ஆன்சர் இது தன் வாழ்க்கை சுழற்சியை 2 வாரங்களில் நிறைவு செய்கிறது. இது தன் வாழ்க்கை சுழற்சியை 2 வாரங்களில் நிறைவு செய்கிறது. செகண்ட் ஒன், மெண்டலின் ஓங்குதன்மை விதியின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றுள் எதை விளக்க இயலாது? ஆன்சர் அல்லீல்களுக்கிடையே கலத்தல் ஏதும் நடைபெறுவதில்லை. 2 பண்புகளும் 2ஆம் சந்ததியில் மீட்கப்படுகின்றன. அல்லீல்களுக்கிடையே கலத்தல் ஏதும் நடைபெறுவதில்லை. 2 பண்புகளும் 2ஆம் சந்ததியில் மீட்கப்படுகின்றன. அடுத்தது 3rd ஒன், மனிதர்களில் ஏபிஓ இரத்த வகை மரபணு ஐயால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது 3 அல்லீல்களை கொண்டுள்ளது. அவை IA, IB மற்றும் I என்பது தவறு. IO, IA, IB மற்றும் IO இவ்விதம் 3 வேறுபட்ட அல்லீல்கள் இருப்பதால் 6 வேறுபட்ட ஜீனாக்கங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. எத்தனை புறத்தோற்றங்கள் உருவாகும்? ஆன்சர் 4 புறத்தோற்றங்கள் உருவாகும். மனிதர்களில் ஏபிஓ இரத்த வகை மரபணு ஐயால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது 3 அல்லீல்களை கொண்டுள்ளது. அவை IA, IB மற்றும் IO.
இவ்விதம் 3 வேறுபட்ட அல்லீல்கள் இருப்பதால் 6 வேறுபட்ட ஜீனாக்கங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. எத்தனை புறத்தோற்றங்கள் உருவாகும்? ஆன்சர் 4 புறத்தோற்றங்கள் உருவாகும். அடுத்தது 4th ஒன். மரபுவழி காலாய்வில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் மற்றும் அவற்றிற்குரிய விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் எது சரியானது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொந்தத்திற்குள் நடைபெறும் கலவி. சொந்தத்திற்குள் நடைபெறும் கலவி என்பது சரியானது. 5th ஒன். கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் பால் நிர்ணயம் செய்யும் முறையை சரியாக விளக்கும் நிபந்தனை கீழ்க்கண்டவற்றுள் எது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் XO வகையான பால் குரோமோசோம்கள் வெட்டுக்கிளியில் ஆண் தன்மையை நிர்ணயிக்கின்றன. XO வகையான பால் குரோமோசோம்கள் வெட்டுக்கிளியில் ஆண் தன்மையை நிர்ணயிக்கின்றன. அடுத்தது 6th ஒன். பார்வையற்ற தந்தைக்கு பிறந்த இயல்பான பார்வையுடைய மகன் நிறக்குருடு தந்தையுடைய அடுத்தது 6th ஒன். பார்வையற்ற தந்தைக்கு பிறந்த இயல்பான பார்வையுடைய மகன் நிறக்குருடு தன்மையுடைய தந்தைக்கு பிறந்த மகளை திருமணம் செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் முதல் குழந்தை பெண்ணாக பிறக்கிறது. இக்குழந்தை நிறக்குருடாக இருப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு? ஆன்சர் 0%. அடுத்தது 7th ஒன். இரு மரபணுக்கள் 50% மறுசேர்க்கை நிகழ்வெண்ணை கொண்டுள்ள நிலையில் கீழ்காணும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஆன்சர் மரபணுக்கள் இறுக்கமாக பிணைந்துள்ளன என்பது சரியான கூற்று அல்ல. மரபணுக்கள் இறுக்கமாக பிணைந்துள்ளன என்பது சரியான கூற்று அல்ல. அடுத்தது 8th ஒன். ஒரு பிலியோடிரோஃபிக் மரபணு என்பது ஒரு உயிரியில் பல பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. ஒரு பிலியோடிரோஃபிக் மரபணு ஒரு உயிரியில் பல பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. 9th ஒன். இணை ஓங்குதன்மை கொண்ட மரபணு கலப்புயிரியில் இரு அல்லீல்களும் தனித்தனியாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இணை ஓங்குதன்மை கொண்ட மரபணு கலப்புயிரியில் இரு அல்லீல்களும் தனித்தனியாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது 10th ஒன். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. சரியான கூற்றுகள்: ஹீமோபிலியா என்பது பால் பிணைந்த ஒடுங்கு ஜீன் நோய். ஹீமோபிலியா என்பது பால் பிணைந்த ஒடுங்கு ஜீன் நோய். டவுன் நோய் குறியீடு ஆணுப்ளாய்டியால் ஏற்படுகிறது. டவுன் நோய் குறியீடு ஆணுப்ளாய்டியால் ஏற்படுகிறது. பீனைல் கீட்டோனூரியா என்பது உடற் குரோமோசோம் ஒடுங்கு ஜீன் குறைபாடு. ஆன்சர் ஆ மற்றும் இ சரியானவை. அடுத்தது 5th லெசன் மூலக்கூறு நிலை மரபியல். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நியூக்ளியோசோமுடன் H1 ஹிஸ்டோன் கூட்டமைந்து காணப்படுவது இதை குறிக்கிறது. ஆன்சர் DNA குரோமாட்டின் இழைகளாக சுருங்குவதை குறிக்கிறது. நியூக்ளியோசோமுடன் H1 ஹிஸ்டோன் கூட்டமைந்து காணப்படுவது DNA குரோமாட்டின் இழைகளாக சுருங்குவதை குறிக்கிறது. செகண்ட் ஒன். தற்போதைய DNA ரேகை அச்சிடும் தொழில்நுட்பங்களுள் கீழ்க்கண்ட எது தேவைப்படுவதில்லை? ஆன்சர் துத்தநாக விரலாய்வு. தற்போதைய DNA ரேகை அச்சிடும் தொழில்நுட்பங்களுள் துத்தநாக விரலாய்வு தேவைப்படுவதில்லை. தேர்ட் ஒன். துணைக்கோள் DNA முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இது அதிக அளவிலான பல்லுறு தன்மையை உயிரினத் தொகையிலும் அதே அளவு பல்லுறு தன்மையை பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படும் வகையில் தனி ஒருவரிலும் கொண்டிருக்கிறது. அடுத்தது 4th ஒன். DNAவின் மரபியல் விளைவுகளில் உட்கருத்தை கீழ்காணும் வரைபடம் விளக்குகிறது. A முதல் C வரை உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக. DNA A mRNA B புரதம் முன்மொழிந்தவர் C. ஆன்சர் A படியெடுத்தல் B மொழிபெயர்த்தல் C பிரான்சிஸ் கிரிக்.
ஏ படியெடுத்தல், பி மொழிபெயர்த்தல், சி பிரான்சிஸ் கிரேக். 5th ஒன், கொடுக்கப்பட்டுள்ள 4 கூற்றுகளுள் லேக் ஆபரான் தொடர்பான இரு கூற்றுகளை தேர்ந்தெடு. லேக் ஆபரான் தொடர்பான இரு கூற்றுகள்: லாக்டோஸ் இல்லாத பொழுது அடக்கியானது இயக்கி பகுதியுடன் ஒட்டிணைகிறது. இது பிராங்காயிஸ் ஜேக்கப் மற்றும் ஜேக்கஸ் மொனாட் என்பவர்களால் விளக்கப்பட்டது. ஆன்சர் 2 மற்றும் 4 சரியானது. அடுத்தது 6th ஒன், கீழ்கண்டவற்றுள் எந்த இணை குறியீடுகள் அவற்றின் செயலோடு சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அல்லது குறிப்பிட்ட அமினோ அமிலத்திற்குரிய தனி குறியீடு எது? ஆன்சர் UAG UGA நிறுத்த குறியீடு. UAG UGA நிறுத்த குறியீடு. 7th ஒன், DNA சங்கிலி வளர்ச்சியில் ஓகசாகி துண்டுகள் படியெடுத்தலுக்கு காரணமாகிறது. DNA சங்கிலி வளர்ச்சியில் ஓகசாகி துண்டுகள் படியெடுத்தலுக்கு காரணமாகிறது. அடுத்தது 8th ஒன், புரோகேரியோட்டுகளில் மொழிபெயர்ப்பின் தொடக்கத்தில் ஒரு GDP மூலக்கூறு இதில் தேவைப்படுகிறது. ஆன்சர் ஃபார்மைல் மெட் tRNA உடன் 3OS துணையலகு மற்றும் mRNA இணைதல். ஃபார்மைல் மெட் tRNA உடன் 3OS துணையலகு மற்றும் mRNA இணைதல். 9th ஒன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்பது RNA சார்ந்த DNA பாலிமரேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்பது RNA சார்ந்த DNA பாலிமரேஸ். 10th ஒன், எசரிசியா கோலையானது 14N ஊடகத்தால் முழுமையாக அடையாளமிடப்படுகிறது. முதல் சந்ததி பாக்டீரியாவின் DNAவின் இரு இழைகளும் வேறுபட்ட அடர்த்தி ஆனால் பெற்றோர் DNAவை ஒத்து காணப்படும். வேறுபட்ட அடர்த்தி ஆனால் பெற்றோர் DNAவை ஒத்து காணப்படும். அடுத்தது 6th லெசன், பரிணாமம். இந்த லெசனில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு பறவை மற்றும் பூச்சியின் இறக்கைகள் செயலொத்த உறுப்புகள் மற்றும் குவி பரிணாமத்தை குறிக்கின்றது. ஒரு பறவை மற்றும் பூச்சியின் இறக்கைகள் செயலொத்த உறுப்புகள் மற்றும் குவி பரிமாணத்தை குறிக்கின்றன. செகண்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? சரியான கூற்று, தனி உயிரியின் கருவளர்ச்சி நிலைகள் அதன் இன வரலாற்றை குறிக்கின்றன. தனி உயிரியின் கருவளர்ச்சி நிலைகள் அதன் இன வரலாற்றை குறிக்கின்றன. தேர்ட் ஒன், ஹார்டி வீன்பெர்க் சமன்பாட்டில் வேற்றினச் செல் உயிரிகளின் நிகழ்வெண் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் 2pq. ஹார்டி வீன்பெர்க் சமன்பாட்டில் வேற்றினச் செல் உயிரிகளின் நிகழ்வெண் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் 2pq. ஃபோர்த் ஒன், பெருங்காலங்களின் சரியான வரிசை. பெருங்காலங்களின் சரியான வரிசை பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். பெருங்காலங்களின் சரியான வரிசை பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். ஃபிஃப்த் ஒன், ஹோமோசேப்பியன்ஸ்களின் இன பரிணாம வரலாற்றில் ஏற்பட்ட வெளிப்படையான மாற்றம். ஹோமோசேப்பியன்ஸ்களின் இன பரிணாம வரலாற்றில் ஏற்பட்ட வெளிப்படையான மாற்றம். ஆன்சர் மூளையின் அளவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தகுந்த அதிகரிப்பு. அடுத்தது 6th ஒன், வெவ்வேறு வகையான பரிணாம வரலாறுகளை கொண்ட உயிரிகள் ஒரு பொதுவான சூழலியல் சவாலை சந்திக்கும் விதமாக ஒரே மாதிரியான புறத்தோற்ற தகவமைப்பை கொண்டு பரிணமிப்பது. ஆன்சர் குவி பரிணாமம். அடுத்தது 7th and 8th லெசன், மனித நலன் மற்றும் நோய்கள் மற்றும் நோய்த்தடை காப்பியல். இந்த லெசன்ஸில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்று, செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாக அடிக்கடி மார்பைன் அளிக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாக அடிக்கடி மார்பைன் அளிக்கப்படுகிறது. செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றை பொருத்துக.
அமீபியாசிஸ், கிருமி நீக்கம் செய்யப்பட்ட உணவு மற்றும் நீரை பயன்படுத்துதல். டிப்தீரியா, டிபிடி தடுப்பூசி. காலரா, வாய்வழி திரவமீட்டல் சிகிச்சை. சிபிலிஸ், ட்ரிபோனிமா பாலிடம். ஆன்சர் 2341. லாஸ்ட் ஆப்ஷன் 2341. அடுத்தது தேர்ட் ஒன். ஒருவரின் உடலில் இன்டர்ஃபெரான்கள் உற்பத்தியாவது அவர் கீழ்க்கண்ட ஏதோ ஒரு நோய் தொற்றுக்கான வாய்ப்பை கொண்டுள்ளார் என்பதை உணர்த்துகிறது. ஆன்சர் மணல்வாரி. ஃபோர்த் ஒன். பிளாஸ்மோடியத்தினால் ஏற்படும் நோயினால் அவதியுறும் ஒருவர் எப்போது மீண்டும் மீண்டும் குளிரையும் காய்ச்சலையும் மாறி மாறி அனுபவிக்கிறார். ஆன்சர் ஒட்டுண்ணி தனது இரத்த சிவப்பு செல்களுக்குள் விரைவான பெருக்கமடைந்து அச்செல்களை உடைத்து கொண்டு வெளிப்பட்டு புதிய இரத்த சிவப்பணுக்குள் நுழையும் நிலையில். ஒட்டுண்ணி தனது இரத்த சிவப்பு செல்களுக்குள் விரைவான பெருக்கமடைந்து அச்செல்களை உடைத்து கொண்டு வெளிப்பட்டு புதிய இரத்த சிவப்பணுக்குள் நுழையும் நிலையில். அடுத்தது ஃபிஃப்த் ஒன். மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோய்ட் நிலையை எங்கு காண்பாய். ஆன்சர் தொற்று கொண்ட பெண் அனாபிளஸ் கொசுவின் உமிழ்நீரில். மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோய்ட் நிலையை தொற்று கொண்ட பெண் அனாபிளஸ் கொசுவின் உமிழ்நீரில் காணலாம். சிக்ஸ்த் ஒன். பன்னாட்டு பெயரிடல் நடைமுறை சட்டங்கள் விதிகளின்படி கீழ்க்கண்ட எந்த உயிரினம் அறிவியல் முறைப்படி சரியாக பெயரிடப்பட்டு சரியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செவன்த் ஒன். கீழ்காணும் எந்த மனித அக ஒட்டுண்ணி குட்டியினும் பண்பை கொண்டுள்ளது. ஆன்சர் ட்ரைக்கினெல்லா ஸ்பைராலிஷ். ட்ரைக்கினெல்லா ஸ்பைராலிஷ். அடுத்தது எய்த் ஒன். எண்டமிபா ஹிஸ்டாலைடிகா செயல்படும் நிலையில் எதை உணவாக உட்கொள்கிறது. ஆன்சர் எரித்ரோசைட்டுகள், பெருங்குடலின் கோழைப்படலம் மற்றும் கீழ்கோழைப்படலம். எண்டமிபா ஹிஸ்டாலைடிகா செயல்படும் நிலையில் எதை உணவாக உட்கொள்கிறது. ஆன்சர் எரித்ரோசைட்டுகள், பெருங்குடலின் கோழைப்படலம் மற்றும் கீழ்கோழைப்படலம். அடுத்தது நைன்த் ஒன். கீழ்க்கண்டவற்றுள் எது எய்ட்ஸ் பற்றிய சரியான கூற்று. ஆன்சர் நோயுண்டாக்கும் HIV ரெட்ரோவைரஸ் உதவி T செல்களுக்குள் நுழைந்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. நோயுண்டாக்கும் HIV ரெட்ரோவைரஸ் உதவி T செல்களுக்குள் நுழைந்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. அடுத்தது 10th ஒன். நோய்கள் மற்றும் நோய் தடுப்பு மற்றும் நோய்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் சில காரணங்களால் B மற்றும் T லிம்போசைட்டுகள் சேதமுறும்போது ஒருவரது உடல் கிருமிகளுக்கு எதிரான எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்யாது. சில காரணங்களால் B மற்றும் T லிம்போசைட்டுகள் சேதமுறும்போது ஒருவரது உடல் கிருமிகளுக்கு எதிரான எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்யாது. அடுத்தது 11th ஒன். நோய் தடைக்காப்பு தொடர்பான சரியான கூற்றை கண்டுபிடி. ஆன்சர் விரியன் பாம்புக்கடியின் விஷத்திற்கு சிகிச்சையளிக்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எதிர்ப்பொருள்களை நோயாளியின் உடலில் ஊசி மூலம் செலுத்த வேண்டும். விரியன் பாம்புக்கடியின் விஷத்திற்கு சிகிச்சையளிக்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எதிர்ப்பொருள்களை நோயாளியின் உடலில் ஊசி மூலம் செலுத்த வேண்டும். அடுத்தது 12th ஒன். கீழ்காணும் 4 கூற்றுகளுள் 3ஐ தவிர 1 மட்டும் புற்று செல்களின் பண்பை குறிப்பதில்லை. ஆன்சர் அவை தொடர்பு தடுப்பை கொண்டுள்ளன. தொடர்பு தடுப்பை கொண்டுள்ளன என்பது புற்று செல்களின் பண்பை குறிப்பதில்லை. அடுத்தது 13th ஒன். எந்நிலையில் HIV தொற்று அதன் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. ஆன்சர் அதிக எண்ணிக்கையிலா உதவி T லிம்போசைட்டுகளை HIV சேதமுற செய்யும் போது. அதிக எண்ணிக்கையிலா உதவி T லிம்போசைட்டுகளை HIV சேதமுற செய்யும் போது. அடுத்தது 14th ஒன். ஒவ்வொரு நோயையும் அதன் சரியான தடுப்பூசியுடன் பொருத்துக. காசநோய் தீங்கற்ற பாக்டீரியா. கக்குவான் இருமல் கொல்லப்பட்ட பாக்டீரியா.
தொண்டை அடைப்பான், செயலிழக்கப்பட்ட நஞ்சு, இளம்பிள்ளை வாதம், தீங்கற்ற வைரஸ். ஆன்சர் 4321. அடுத்தது எய்ட்ஸ் நோய் காரணியான HIV பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? ஆன்சர் 2 மூலக்கூறு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியையும் தன்னகத்தே கொண்ட உரையுடைய வைரஸ் HIV ஆகும். அடுத்தது 9th லெசன் மனித நலனில் நுண்ணுயிரிகள். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, வீட்டு கழிவுநீர் ஆற்று நீருடன் கலக்கும்போது ஆன்சர் நுண்ணுயிரிகளின் அதிகரித்த செயல்பாட்டால் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு கழிவுநீர் ஆற்று நீருடன் கலக்கும்போது நுண்ணுயிரிகளின் அதிகரித்த செயல்பாட்டால் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. செகண்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானதை தேர்ந்தெடு. சரியான கூற்று, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள படிவுத் தொட்டிகளில் படிந்துள்ள செறிவூட்டப்பட்ட கசடுகள் காற்று சுவாச பாக்டீரியங்கள் வாழ ஏற்ற இடமாகும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள படிவுத் தொட்டிகளில் படிந்துள்ள செறிவூட்டப்பட்ட கசடுகள் காற்று சுவாச பாக்டீரியங்கள் வாழ ஏற்ற இடமாகும். தேர்ட் ஒன், ஆ முதல் ஈ வரை உள்ள கீழ்கண்ட 4 கூற்றுகளை படித்து பார்க்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், பிறந்த குழந்தைக்கு சீம்பால் சிறந்தது ஏனெனில் இதில் எதிர்பொருள் தூண்டிகள் அதிகம் உள்ளன. பிறந்த குழந்தைக்கு சீம்பால் சிறந்தது ஏனெனில் இதில் எதிர்பொருள் தூண்டிகள் அதிகம் உள்ளன. அடுத்து, சிக்கன்குனியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியத்தால் ஏற்படுகிறது. அடுத்து, வைரஸ் அற்ற தாவரங்களை உருவாக்க திசு வளர்ப்பு முறை பயனுள்ளது. நொதிக்கப்பட்ட திராட்சை ரசத்திலிருந்து காய்ச்சி வடிகட்டுதல் முறையில் பீர் தயாரிக்கப்படுகிறது. மேற்கண்டவற்றுள் எத்தனை கூற்றுகள் தவறானவை? தவறான கூற்றுகள் 3 கூற்றுகள். 3 கூற்றுகள் தவறானவை. ஃபோர்த் ஒன், ஆழ்கடல் நீரில் கீழ்கண்டவற்றுள் எது காணப்படும்? ஆன்சர் ஆர்கிபாக்டீரியா. ஆழ்கடல் நீரில் காணப்படுவது ஆர்கிபாக்டீரியா. ஃபிஃப்த் ஒன், கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது உயிர்வாயு உற்பத்தியாகிறது. இதில் காணப்படும் வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு. கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது உயிர்வாயு உற்பத்தியாகிறது. இதில் காணப்படும் வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு. சிக்ஸ்த் ஒன், காற்றற்ற கசடு செரிப்பான்களில் என்னென்ன வாயுக்கள் உற்பத்தியாகின்றன? ஆன்சர் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. காற்றற்ற கசடு செரிப்பான்களில் என்னென்ன வாயுக்கள் உற்பத்தியாகின்றன? ஆன்சர் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது செவன்த் ஒன், கீழ்கண்ட நுண்ணுயிரிகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் பொறுத்துக. சாக்கரோமைசிஸ் வணிக ரீதியான எத்தனால் உற்பத்தி. மொனாசஸ் பர்பூரியஸ் இரத்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொருளின் உற்பத்தி. மொனாசஸ் பர்பூரியஸ் இரத்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொருளின் உற்பத்தி. ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் நோய் தடை காப்பை மட்டுப்படுத்தும் காரணிகளின் உற்பத்தி. ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் நோய் தடை காப்பை மட்டுப்படுத்தும் காரணிகளின் உற்பத்தி. அடுத்தது புரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மனி. புரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மனி ஸ்விஸ் பாலாடை கட்டியின் முதிர்வு. ஸ்விஸ் பாலாடை கட்டியின் முதிர்வு. ஆன்சர் 3412. 3412. அடுத்தது எய்த் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடி. நுண்ணுயிரி விளைபொருள் பயன்பாடு. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கிளாஸ்டிரியம் பியூட்டிலிகம். லைபேஸ் எண்ணெய் கரைகளை நீக்குதல் என்பது தவறான பொருத்தம். கிளாஸ்டிரியம் பியூட்டிலிகம் லைபேஸ் எண்ணெய் கரைகளை நீக்குதல் என்பது தவறான பொருத்தம். நைன்த் ஒன், பத்தி 1ஐ பத்தி 2உடன் பொருத்துக. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான தெரிவை தேர்ந்தெடு.
சிட்ரிக் அமிலம். ஆன்சர் அஸ்பர்ஜில்லஸ். சிட்ரிக் அமிலம் அஸ்பர்ஜில்லஸ். சைக்ளோஸ்போரின் ட்ரைகோடெர்மா. சைக்ளோஸ்போரின் ட்ரைகோடெர்மா. ஸ்டாடின்கள் கிளாஸ்டிரியம். ஸ்டாடின்கள் கிளாஸ்டிரியம். புட்ரிக் அமிலம் மொனாஸ்கஸ். புட்ரிக் அமிலம் மொனாஸ்கஸ். ஆன்சர் 3124. 3124. அடுத்தது 10th லெசன் உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மரபு பொறியியல் கீழ்காணும் எதை வெற்றிகரமாக உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? மரபு பொறியியல் கீழ்காணும் எதை வெற்றிகரமாக உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஆன்சர் மனிதர்களுக்கு போலியோ தடுப்பு மருந்தின் ஆபத்தற்ற பாதுகாப்பு தன்மையை பரிசோதிப்பதற்கு முன்பு மரபியல்பு மாற்றப்பட்ட எலிகளில் அச்சோதனையை செய்வதற்கு பயன்படுகிறது. அடுத்தது செகண்ட் ஒன். பிடி பருத்தியின் சில பண்புகளாவன. பிடி பருத்தியின் சில பண்புகளாவன அதிக மகசூல் மற்றும் பருத்தி காய்ப்புழுவிற்கு எதிரான எதிர்ப்பாற்றல். அதிக மகசூல் மற்றும் பருத்தி காய்ப்புழுவிற்கு எதிரான எதிர்ப்பாற்றல். தேர்ட் ஒன். பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் பூச்சிகளை கொல்லும் புரதத்தை உள்ளடக்கிய புரத படிகங்களை உற்பத்தி செய்கிறது. இப்புரதம் தீங்குயிரி பூச்சியின் நடுக்குடலிலுள்ள எபிதீலிய செல்களுடன் ஒட்டி இறுதியாக அதை கொல்கிறது. தீங்குயிரி பூச்சியின் நடுக்குடலில் உள்ள எபிதீலிய செல்களுடன் ஒட்டி இறுதியாக அதை கொல்கிறது. ஃபோர்த் ஒன். ஆ முதல் ஈ வரையிலான கீழ்காணும் 4 கூற்றுகளை படித்து அதில் சில தவறுகளை உடைய 2 கூற்றுகளை கண்டறிக. தவறுகளுடைய 2 கூற்றுகள். ஆன்சர் ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி தவறான கூற்றுகள். ஃபிஃப்த் ஒன். நீல நிறமுள்ள மறுசேர்க்கையற்ற பாக்டீரிய கூட்டமைப்பிலிருந்து வெண்ணிறத்தை கொண்ட கூட்டமைப்பாக மறுசேர்க்கை பாக்டீரியங்கள் வேறுபாடுற்றுள்ளன. ஏனெனில் மறுசேர்க்கையற்ற பாக்டீரியங்கள் பீட்டா காலக்டோசிடேஸை கொண்டுள்ளன. மறுசேர்க்கையற்ற பாக்டீரியங்கள் பீட்டா காலக்டோசிடேஸை கொண்டுள்ளன. மறுசேர்க்கை பாக்டீரியாவில் ஆல்ஃபா காலக்டோசிடேஸின் நுழைவு செயலிழப்பு. மறுசேர்க்கை பாக்டீரியாவில் ஆல்ஃபா காலக்டோசிடேஸின் நுழைவு செயலிழப்பு. சிக்ஸ்த் ஒன். மரபணு மாற்ற ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பை நெறிப்படுத்தி மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை பொது சேவைக்காக அறிமுகம் செய்யும் இந்திய அரசு அமைப்பு எது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. செவன்த் ஒன். மரபு பொறியியலில் விரும்பிய டிஎன்ஏ துண்டங்களை கடத்தி மூலமாக விருந்தோம்பி செல்லினுள் நுழைக்கப்படுகிறது. ஆ முதல் ஈ வரையிலான கீழ்காணும் 4 சரியான காரணிகளை தெரிவு செய்க. ஆன்சர் பி மற்றும் டி சரியானவை. பிளாஸ்மிட் பாக்டீரியோபேஜ். பிளாஸ்மிட் பாக்டீரியோபேஜ் சரியானவை. எய்த் ஒன். கீழ்காணும் 2 வழியொத்த டிஎன்ஏ கார வரிசைகளுள் குறிப்பிட்ட வரையறு நொதியால் மையத்தில் வெட்டுப்படக்கூடியது எது? ஆன்சர் குறில் இ. அடுத்தது 9th ஒன். வரையறை எண்டோநியூக்ளியஸ் என்னும் நொதிகள். ஆன்சர் டிஎன்ஏ மூலக்கூறின் உட்புறத்தில் குறிப்பிட்ட இடங்களில் வெட்டுகின்றன. டிஎன்ஏ மூலக்கூறின் உட்புறத்தில் குறிப்பிட்ட இடங்களில் வெட்டுகின்றன. வரையறை எண்டோநியூக்ளியஸ் என்னும் நொதிகள் டிஎன்ஏ மூலக்கூறின் உட்புறத்தில் குறிப்பிட்ட இடங்களில் வெட்டுகின்றன. 10th ஒன். கலக்கப்பட்ட தொட்டி உயிர் வினைக்கலன்கள் இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கலக்கப்பட்ட தொட்டி உயிர் வினைக்கலன்கள் இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் செயல்முறை முழுமைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கச் செய்தல். செயல்முறை முழுமைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கச் செய்தல். 11th ஒன். ECORI என்னும் வரையறு எண்டோநியூக்ளியஸ் நொதியில் CO என்னும் எழுத்துகள் எதை குறிக்கின்றன? ஆன்சர் கோலை. CO என்னும் எழுத்துகள் கோலையை குறிக்கிறது. 12th ஒன். பாலிமரேஸ் சங்கிலி வினையில் DNA பாலிமரேஸ் தொடர்பான சரியான கூற்று எது?
பாலிமரேஸ் சங்கிலி வினையில் DNA பாலிமரேஸ் தொடர்பான சரியான கூற்று. ஆன்சர், அதிக வெப்பநிலையிலும் செயல்புரியும் திறனோடு உள்ளது. அதிக வெப்பநிலையிலும் செயல்புரியும் திறனோடு உள்ளது. அடுத்தது 13th ஒன். DNA பூச்சு செய்யப்பட்ட நுண்ணிய துகள்களை உருமாற்றத்திற்காக அதிக விசையுடன் மரபணு துப்பாக்கி மூலம் செலுத்துகிறோம். இந்த நுண்ணிய துகள்கள் எவற்றால் ஆனவை? ஆன்சர், தங்கம் அல்லது டங்ஸ்டன். தங்கம் அல்லது டங்ஸ்டன். அடுத்தது 11th லெசன், உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். இந்த லெசனில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது? சரியாக வரையறுக்கப்பட்ட கூற்று. ஒரு உயிரியை பிடித்து கொன்று அதை உணவாக்கி கொள்ளும் உயிரி கொன்றுண்ணி எனப்படும். செகண்ட் ஒன், கீழ்காணும் 4 கூற்றுகளையும் படித்து பார்த்து அவற்றுள் சரியான 2ஐ தேர்ந்தெடு. சரியான 2 கூற்றுகள். ஒரு சிங்கம் மானை உண்ணுதலும் ஒரு குருவி தானியத்தை உண்ணுதலும் நுகர்வோர் என்னும் முறையில் சூழியல் நோக்கில் ஒரே மாதிரியானவை. அடுத்து, பிளாஸ்டர் என்னும் கொன்றுண்ணி வகை நட்சத்திர மீன் சில வகை முதுகெலும்பற்ற உயிரிகளின் சிற்றின பல்வகைமையை பராமரிக்க உதவுகிறது. ஆன்சர், A மற்றும் B சரியான கூற்றுகள். A மற்றும் B சரியான கூற்றுகள். தேர்ட் ஒன், சமவெளியில் வாழும் உயிரினங்கள் உயரமான பகுதிகளுக்கு நகரும்போது அவ்வுயிரிகளின் உடலில் கீழ்காணும் எந்த 2 மாற்றங்கள் நிகழ்கின்றன? ஆன்சர், இரத்த சிவப்பு செல்களின் அளவு அதிகரித்தல், இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தி அதிகரித்தல். இரத்த சிவப்பு செல்களின் அளவு அதிகரித்தல், இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தி அதிகரித்தல். ஆன்சர், A மற்றும் B சரியானவை. A மற்றும் B சரியானவை. அடுத்தது 4th ஒன், A முதல் E வரையிலான கீழ்காணும் நிபந்தனைகளை மனதில் கொள்ளவும். சூழல் தகவமைப்பாக பாலைவன பல்லிகளில் காணப்படும் பண்புகளை விளக்கும் சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர், அதிக வெப்பநிலையிலிருந்து தப்பிக்க சிறு வலைகள் தோண்டுதல். அடுத்து, வெப்பநிலை குறைவாக உள்ளபோது சூரிய ஒளியில் குளித்தல். அதிக வெப்பநிலையிலிருந்து தப்பிக்க சிறு வலைகள் தோண்டுதல், வெப்பநிலை குறைவாக உள்ளபோது சூரிய ஒளியில் குளித்தல். ஆன்சர், A மற்றும் C சரியானவை. அடுத்தது 5th ஒன், 6 மாதங்களுக்கு முன்பு சமவெளியில் வசித்த மக்கள் அருகில் உள்ள ரோஹ்தாங் பாஸ் உயரமான மலைப்பாதை என்னும் பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர். அவர்கள் அதிக இரத்த சிவப்பு செல்களையும் குறைந்த ஆக்சிஜன் இணைவுத்திறன் கொண்ட ஹீமோகுளோபின்களையும் கொண்டிருந்தனர். அதிக இரத்த சிவப்பு செல்களையும் குறைந்த ஆக்சிஜன் இணைவுத்திறன் கொண்ட ஹீமோகுளோபின்களையும் கொண்டிருந்தனர். அடுத்தது 6th ஒன், ஒரு பண்ணையில் பூனைகளின் இனக்கூட்டம் தொடர்பான ஆய்வில் ஒரு உயிரியலாளர் ஈடுபட்டுள்ளார். அதில் சராசரி பிறப்பு வீதம் 250 என்பதையும் சராசரி இறப்பு வீதம் 240 என்பதையும் உள்வருகை 20 என்பதையும் வெளிச்செல்களை 30 என்பதையும் கண்டறிந்தார். இதில் நிகர இனக்கூட்ட அதிகரிப்பு எவ்வளவு? நிகர இனக்கூட்ட அதிகரிப்பு 0. ஆன்சர், 0. 7th ஒன், வேறுபட்ட சிற்றினங்களை சேர்ந்த உயிரிகள் கூட்டமாக ஒரே வாழிடத்தில் வசித்து செயல்நிலை சார்பு இடைவினைகளை கொண்டிருந்தால் அது உயிரிய சமுதாயம் எனப்படும். வேறுபட்ட சிற்றினங்களை சேர்ந்த உயிரிகள் கூட்டமாக ஒரே வாழிடத்தில் வசித்து செயல்நிலை சார்பு இடைவினைகளை கொண்டிருந்தால் அது உயிரிய சமுதாயம் எனப்படும். அடுத்தது 8th ஒன், காஷின் போட்டி தவிர்ப்பு தத்துவம் இவ்விதம் உரைக்கிறது. ஆன்சர், ஒரே வகையான வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக எந்த 2 சிற்றினங்களும் ஒரே சிறு வாழிடத்தில் நீண்ட காலம் வாழ்வதில்லை. ஒரே வகையான வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக எந்த 2 சிற்றினங்களும் ஒரே சிறு வாழிடத்தில் நீண்ட காலம் வாழ்வதில்லை. 9th ஒன்,
பெயர்ச்சி மாதிரி வழிச்செல்லும் ஒரு இனக்கூட்டத்தின் வளர்ச்சி வீதம் எப்போது சுழியம் ஆகும்? பெயர்ச்சி மாதிரி இவ்விதம் தரப்படுகிறது. dn/dt = Rn of 1 - n/k. ஆன்சர் n/kவின் மதிப்பு சரியாக 1 என இருக்கும்போது, n/kவின் மதிப்பு சரியாக 1 என இருக்கும்போது. அடுத்தது 12th லெசன் உயிரிய பல்வகைமை மற்றும் பாதுகாப்பு. இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உயிரிய பல்வகைமை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களையும் ஓரிட நிலை இனங்களையும் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களையும் ஓரிட நிலை இனங்களையும் கொண்டுள்ளது. செகண்ட் ஒன், புனித தோப்புகளின் தனிச்சிறப்பான பயன்பாடு மண்ணரிப்பை தடுத்தல். புனித தோப்புகளின் தனிச்சிறப்பான பயன்பாடு மண்ணரிப்பை தடுத்தல். தேர்ட் ஒன், இவ்வுலகில் அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்ட உயிரினம் பூஞ்சைகள். அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்ட உயிரினம் பூஞ்சைகள். ஃபோர்த் ஒன், வெளியிட தாவர வளங்காப்பிற்கு கீழ்க்கண்ட எது பயன்படாது? ஆன்சர் இடப்பெயர்ச்சி முறை பயிரிடுகை. வெளியிட தாவர வளங்காப்பிற்கு கீழ்க்கண்ட எது பயன்படாது? இடப்பெயர்ச்சி முறை பயிரிடுகை. ஃபிஃப்த் ஒன், கீழ்காண்பவைகளில் எந்த ஈரிணைகள் சரியான இணைவு பொருத்தம் கொண்டுள்ளன? ஆன்சர் இயல்பு சூழலில் வளங்காப்பு தேசிய பூங்காக்கள், வெளியிடச் சூழலில் வளங்காப்பு தாவரவியல் பூங்காக்கள். இயல்பு சூழலில் வளங்காப்பு தேசிய பூங்காக்கள், வெளியிட சூழலில் வளங்காப்பு தாவரவியல் பூங்காக்கள். அடுத்தது 6th ஒன், அச்சுறுத்தலுக்கு உள்ளான சிற்றினங்களின் இனச்செல்களை வளமான நிலையில் உயிருடன் வைத்திருக்க உதவும் ஆழ் உறைநிலை பாதுகாப்பு இவ்விதம் அழைக்கலாம். ஆன்சர் உயிரிய பல்வகைமையை வெளியிட சூழலில் வளங்காத்தல். உயிரிய பல்வகைமையை வெளியிடச் சூழலில் வளங்காத்தல். 7th ஒன், வேறெங்கும் காணப்படாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் சிற்றினங்களை இவ்வாறு அழைக்கலாம். ஆன்சர் ஓரிட நிலை இனங்கள். வேறெங்கும் காணப்படாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் சிற்றினங்களை இவ்வாறு அழைக்கலாம். ஆன்சர் ஓரிட நிலை இனங்கள். 8th ஒன், புகழ்பெற்ற கஸ்தூரிமான் அல்லது ஹங்கல் மான்களின் இருப்பிடமாக விளங்கும் தேசிய பூங்கா எது? ஆன்சர் டச்சிகம் தேசிய பூங்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். டச்சிகம் தேசிய பூங்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது 13th லெசன் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். இந்த லெசனில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, டிபி என்னும் நடப்பில் உள்ள சுருக்கெழுத்து முறை கீழ்காணும் அளவை வெளிப்படுத்துகிறது. ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட மாசுபடுத்தி. ஒரு குறிப்பிட்ட மாசுபடுத்தி. செகண்ட் ஒன், கீழ்க்கண்ட எந்த பெயர் சுருக்கம் சரியான விரிவாக்கத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். IUCN என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். தேர்ட் ஒன், DDT அதிகம் உபயோகப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பறவைகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தகுந்த அளவில் குறைந்தது. ஏனெனில் இடப்பட்ட பெரும்பாலான பறவைகளின் முட்டைகள் பொரிக்கவில்லை. இடப்பட்ட பெரும்பாலான பறவைகளின் முட்டைகள் பொரிக்கவில்லை. அடுத்தது 4th ஒன், கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? ஆன்சர் வளிமண்டல மேல் பகுதியிலுள்ள ஓசோன் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகும் என்பது தவறான கூற்று. ஓசோன் என்பது விலங்குகளுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது. 5th ஒன், உயிர்வேதிய ஆக்சிஜன் பற்றாக்குறை அளவீடு என்னும் முறையின் பயன்பாடு
ஆன்சர் கழிவு நீரில் உள்ள கரிமப் பொருள்களின் அளவை அளவிட உயிர் வேதிய ஆக்சிஜன் பற்றாக்குறை அளவீடு என்னும் முறையின் பயன்பாடு கழிவு நீரில் உள்ள கரிமப் பொருள்களின் அளவை அளவிட. 6th ஒன், கியோட்டோ நெறிமுறைகள் இங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆன்சர் COP3. கியோட்டோ நெறிமுறைகள் இங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது COP3. 7th ஒன், ஒரு வேதிய தொழிற்சாலை நிலையத்தின் புகைப்போக்கியிலுள்ள கீழ்காணும் பொருளை தேய்த்து துப்புரவாக்கி மூலம் நீக்கலாம். ஆன்சர் 5 மைக்ரோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான துகள் பொருள்களை. 5 மைக்ரோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான துகள் பொருள்களை. 8th ஒன், ரேச்சல் கார்சன் எழுதிய அமைதி ஊற்று என்னும் புத்தகம் இதோடு தொடர்புடையது. ஆன்சர் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாடு. பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாடு. 9th ஒன், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் உள்ள ஓசோன் குறைவுபடுதலால் வளிமண்டலத்தில் புறஊதா கதிர்வீச்சினால் ஏற்படும் முதன்மையான உடல்நல ஆபத்துகளுள் கீழ்காணும் எது இல்லை. ஆன்சர் அதிகரிக்கப்பட்ட கல்லீரல் புற்றுநோய். அதிகரிக்கப்பட்ட கல்லீரல் புற்றுநோய். அடுத்தது 10th ஒன், அடுத்தடுத்த உணவூட்ட நிலைகளில் நச்சுப்பொருளின் செறிவு அதிகரித்தல் இவ்வாறு அழைக்கப்படும். ஆன்சர் உயிர்வழி பெருக்கம். உயிர்வழி பெருக்கம். 11th ஒன், வீட்டு கழிவுநீர் ஆற்றில் கலந்து ஆற்று நீரில் கரிமக் கழிவு அதிகரிப்பது இதில் முடியும். ஆன்சர் ஆக்சிஜன் அற்று போவதால் மீன்கள் இறத்தல். ஆக்சிஜன் அற்று போவதால் மீன்கள் இறத்தல். 12th ஒன், ஏரியில் கரிமக் கழிவுகள் நிரம்புவது இதில் முடியும். ஆன்சர் ஆக்சிஜனற்று போவதால் மீன்களின் இறப்பு வீதம் அதிகரித்தல். 13th ஒன், நீர் உணவு சங்கிலியில் அதிகபட்ச DDT செறிவு இதில் காணப்படும். ஆன்சர் கடற்பறவை. நீர் உணவு சங்கிலியில் அதிகபட்ச DDT செறிவு இதில் காணப்படும். ஆன்சர் கடற்பறவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.